ரெடி ஓட்டிட்டு போறதா தூக்கிட்டு போறதா நாங்க மோட்டோ vlogging பண்ணிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்குமா? வாட்ஸ்அப் காய்ஸ், இட்ஸ் a backpack தமிழா. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பிள்ளைக்கான தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு கிட் பைக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதாவது விஎஸ்கே மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு சூப்பர் பைக்கில் ஒரு பார்த்துருக்கோம். சூப்பரான ஒரு பைக்கு அமேசான்லேருந்து வந்திருக்கு. அதை தான் நீங்கள் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ நானும் அஜ்மலை சேர்ந்து அதை வெயிட்டாக பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, இதுதான் பெட்டி. அதாவது பெட்டி. ஸோ அந்த டாய் ஸ்கூலோடது அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். அழகான ஒரு குட்டி பைக் இதில் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க. ஐயோ, இது என்ன சூப்பர் R1ண்ணா. ஸோ தூக்கி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு R1 மண்டையை தனியாக வச்சுருங்க. அதனால் இந்த சாவி அங்கே வச்சு அதுக்கப்புறம் வண்டி இதான் சைடு இண்டிகேட்டரில் இருக்குது. ஹலோ இதுதான் அப்போ இதா தலைவர் இப்போ தான் எடுத்தேன். ஆக்சுவலாக அண்ணனுக்கு ரீல்ஸ் எடுக்கிறது வேண்டி இங்கே வருங்க இண்டிகேட்டரு. இது பேட்ரி. ஓ பேட்ரி. ஸோ சைடில் வேறு ஏதாச்சும் இருக்கா? வேறு எதுவும் இல்லை. எப்படி ஏஸ்கேண்ணா அப்படியே ரீல் எடுங்க. இதுவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஃபுட்ரெஸ்டாக இருக்கும். ரீல் எடுங்க. ஆமாம், காலால் அழுத்துறேன். இதுதான் ஒரு குட்டி டாய் பைக். ஸோ எப்பவுமே வந்துட்டு பொருள் வைக்கும் போது இப்போ ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அவசரப்பட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. நம்மகிட்ட அதுக்கு ப்ராப்பர் ஸ்டாண்ட் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பைக் டாய் பைக் ஹேண்டில் பாரம் சர்வீஸ் சென்டர் தான் வச்சிருக்கோம். இருந்தாலும் கஸ்டமர் நம்மளோட குழந்தையோட ஆசைக்காக இதை நம்ம செஞ்சு தர போகிறோம். ஏன்னா பாப்பா வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா அங்கிள் என்னோட பைக் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஓகே, கண்டிப்பாக அந்த பத்தம் ரெடி பண்ணி உங்களுக்காக அதை காட்டுவோம். இங்கே ஒரு ஹேண்டில் பார். இதுதான் ஹேண்டில் பார். இதில் ஒரு ஸ்டாண்ட் இதெல்லாம் கவர் எடுத்துட்டு ஃபிக்ஸிங் பாருங்க. ஈஸி தான், யாராலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பேக். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள் தான் நினைக்கிறேன். இல்லைண்ணா, இந்த போர்ட் நம்ம அந்த போர்ட்டில் வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தைங்க ஓட்டுறப்போ கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக சப்போர்ட்டிங் பார்த்தீங்களா, அதுதான் இது. எப்போ டிஸ்க் பிரேக்லாம் கொடுத்துக்கிறாங்க. அடிக்கிற டிஸ்க்கு உடஞ்சிரும் போல. ஸ்ட்ராங்கான டிஸ்க்கு செம்மையாக இருக்குது. என்ன எப்படி வரணும் வெயிட் பண்ண. இதான் ஃப்ரண்ட் டயர். என்னப்பா இல்லை இந்த இடத்துல. ரைட், ஓகே, சூப்பர். லைட்டாக தூக்குறீங்களா? ஃபோர்க்கு ஃபோர்க் தூக்கிட்டேன். ஃபோர்க் தூக்குன்னு அசம்பிள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோர்க் லைட்டாக இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காகனா கீழே இறக்கி திருப்பி வைக்கல, பாக்ஸிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கு வந்துருக்காங்க. ஃபோர்க் பண்ணுறதுக்கு ஒரு போல் நெட்டா பாவ். இப்போ அது ஸ்ப்ரிங்லாம் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் இருக்கணுன்றதுக்காக. ஆமாம். தட்டு ஒரு தட்டு. உட்காந்துருச்சு. கரெக்டாக போல் நெட் எங்கே போடணும்ப்பா? கரெக்டாக ஹோல்ஸு லைட்டாக மேலே தூக்கணும். ஒன்றும் சீட்டிங் ஆகுது. ஆயிடுச்சேப்பா, போடு. இது ஒன்றும் கஷ்டப்படாது, ஈஸி தான். இங்கே போய் அப்புறம் ஓகே.
சீடிக்குதா கழட்டிக்கலாமா? இல்லை சார் வாங்க சார். இல்லை எதுவும் இல்லை. கத்தி ஏதாச்சும் இருந்ததுன்னா சுற்றி விடலாம். அப்போது நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அண்ணா மண்டை உடஞ்சிருக்கும். இந்த இடத்துல அதாவது ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. இது ஹேண்டில் பார் சொல்லும்போது காலிஞ்சு வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஹோல்ஸ் போடணும் நம்ம எக்ஸ்ட்ராவாக. இந்த இடத்துல ஹோல்ஸ் போடணும் எக்ஸ்ட்ரா. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா, மேலே லைட்டாக கட் பண்ணிட்டோம்னா அந்த மூடி உட்காரும்போது கரெக்டாக உட்காந்துரும். ஸோ நம்ம வந்து இதை வந்து கட் பண்ண போகிறோம். மேலே வாங்க கட் பண்ணிடலாம். ஒரு துணி போட்டுக்கணும் எப்போ பண்ணாலும். என்னன்னா பைப்பு டேமேஜ் ஆகக்கூடாது. ஓகே ஓகே, லைட்டாக இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அது மகளே, அப்போ இதை கட் பண்ணி வச்சு வாங்க போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வயர்லாம் இருக்குது. வயரில் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணணும். பார்த்தீங்களா எவ்வளோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்ட்டு. அதாவது என்ன தான் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே இருந்தாலும் சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்என்கி அடுத்தது தூம் சார்ஜ் R1ஓட ஃப்ரண்ட் மாஸ்க். சரிங்களா, R1. ஸோ சூப்பர் பைக் வாங்க. இந்த மாதிரி வண்டி ஏதாச்சும் வாங்கினா போதும், காசும் கம்மி தான். இதெல்லாம் சொருகிற மாதிரி தான். இங்கே கூட தெரியல. 2 இருக்கு. பிரேக்கு இது ஃபுட்ரஸ்ட் இங்கே வருங்க. சாரி, எல்என்கி இருக்கா? எல்என்கி மக்களே, இங்கே ஒன்று வச்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கு. ஸோ இதையும் செட் பண்ணலாம். அதுதான் பிரேக். ஃபுட்ரஸ்ட் இதுதான் பிரேக். இதை அப்ளை பண்ணாலும் அங்கே வண்டி நிற்கும்.
ஓகே 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 பிரேக்கா? ஆமாம், இங்கே நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா மோட்டர் கட் ஆஃப் ஆகிடும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மக்களே. அப்போ நம்மளோட ஹயாபு டைட் பண்ணுங்க. பண்ணிக்கலாம். இது இல்லை மக்களே, இது போடுங்க கரெக்டாக வரும். மக்களே இது போடுங்க மக்களே. அதான் தலைவர் எடுத்தோம் ஃபஸ்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம எடுத்துட்டு அண்ணா அது இல்லை சின்னது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு சைஸ் பார்த்தாலே தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் 6 வருஷம் நம்ம இன்டீரியர் ஃபீல்டு நிறைய தொழில் பண்ணியிருக்கோம். கை தொழில் அந்த ஒரு அனுபவத்தில் தான் அண்ணன் கோவிச்சு போன தேவையில்லாமல் இவங்ககிட்ட சொன்னேனே. ஓகே விடுங்க வரலாம். ஓகே மக்களே, நீ அடுத்தது வந்துட்டு டூல்ஸை எடுத்து வைக்கணும். ஸோ இந்த ஷேக்கிங் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஷேக்கிங் இருக்கும் தலைவரே. நீ அடுத்தது இது பின்னாடி பாருங்க அடியில் என்ன தூக்கிட்டீங்க சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களா? இதெல்லாம் போல்ட் இருக்குமே. இல்லையே, என் கண்ணுக்கு தென்படவில்லை. நம்ம தான் அடிஷ்னலாக போட்டுக்கலாம். இங்கே அவன் அடிஷ்னலாக ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இது இறக்கிடுங்க முதல்ல பார்ப்போம். நம்மளுக்கு எந்த இடத்துல வசதியாக இருக்கோ அதை போட்டு. இல்லை பிடிங்க போய். ஆமாம் நம்ம கீழே வச்சு பாருங்க. அப்பதான் அடிஷ்னல் ஸ்க்ரூ போட்டுக்கணும். அதில் ஸ்க்ரூ இல்லை. இருங்க வண்டி ஒரே கியர் போட்டேன். நம்ம வந்துட்டு ப்ராப்பர் ரூல்ஸ் பிரகாரம் தான் போகணும். அதான் இண்டிகேட்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் மாட்டணும். ஓகே, ஹெல்மெட் போடணும். கண்ணாடி கண்ணாடிலாம் இருக்குது. ஃபைன் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சூப்பர் பைக் வாங்கினாலே இதுதான் பிரச்சனை. நீங்கள் பின்னாடி போங்க, நான் முன்னாடி ஓ இது சார்ஜ் இதான் சார்ஜர் இங்கே போகணும், இங்கே குத்தணும். அது ஆக்சிடென்ட் இண்டிகேட்டர் மாதிரி ஆமாம் ப்ரெஸ் பண்ணி அதுதான் மாடல் தெரியுமா? கீழே வச்சு கட்டணும். ஆமாம் ஓகேம்மா. மகளே தேடுனா கிடைக்காதது எதுவும் கிடையாது. இவ்வளோ நேரம் இது எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தாங்க. ஐடியா ஒளி போட்டாச்சு. மக்களே ஒரு கிட்டுக்குரியான சூப்பர் பைக் ரெடி ஆச்சு. 1 minute பட் அந்த தலைவர் அப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே அதிசக்க வண்டி வருது. சவுண்டு வால்யூமில் இருக்கு.
த்ராட்டில் ஃபுல் த்ராட்டில் அடி சக்கு. என்ன ஸ்பீடு. நான் பிரேக் போடுங்க, திருப்புங்க. ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிருமா மக்களே. ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணலாம். ஸோ கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா விஎஸ்கே மோட்டார் இருக்குதா ரைட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு R15 அதாவது குட்டி சூப்பர் பைக் வந்து இப்போது கடைக்கு வெளியே போகிறக்கு இடைஞ்சலாம் இருக்குது. ஓ காட் அங்கே பாருங்க. ஓ அரே ஜி நீங்கள் டோரு போட்டால் நாங்கள் இந்த குட்டி வண்டியில் எப்படி அந்த பக்கம் போகிறது? டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணுங்க, நாங்கள் கடைக்கு வெளியே போனோம். ஸோ காய்ஸ் அப்போ விஎஸ்கே வந்துட்டாரு. அண்ணா பைக் ரெடி. ஓட்டிட்டு போறதா தூக்கிட்டு போறதா? நாங்கள் மோட்டோ விளாகிங் பண்ணிட்டு இருக்கோம். குட்டிக்கு போயிட்டு இப்போ அப்படியே ஆல்மோஸ்ட் எல்லாமே செட்டாக இருக்குதான். என்ன கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. காட்டி கூட சார்ஜ் போடுறாங்க. நானும் அப்படியே இதெல்லாம் சார்ஜா? இல்லைண்ணா இந்த இடத்துல பாட்டுக்கா? சார்ஜ் அது சார்ஜர், நம்ம மொபைல் சார்ஜர். இந்த பாட்டுக்கு சார்ஜ். ரொம்ப பரவாயில்ல. இங்கே வருங்க. இது எவ்வளோ வந்துச்சு விஎஸ்கேனா? யாருக்கு தெரியும்? கஸ்டமர் கொடுத்ததா மக்களே தெரியல. அப்போ அமேசானில் பார்த்துருங்க. வீலிங் பண்ணா போலீஸ் பிடிப்பாங்க, ஆனா இந்த வீலிங் பண்ணா ஒண்ணு யாரும் பிடிக்க முடியாது. ஏதாவது போலீஸ் பிடிக்க சொல்லுங்க பாக்கலாம். இந்த வண்டி ஓட்டுற பிடிக்க சொல்லுங்கப்பா. மேனுவல் கற்றுக்கணும். பிரேக் அங்கே. ஆ ஏன் இங்கே இருப்பா பிரேக்கு? ஆமாம், சேஃப்டி. சூப்பர். சேஃப்டி. என்ன இன்ஜின் போட்டிருக்காங்க? இன்ஜின் போட்டிருக்காங்க, ஆனா என்ன இன்ஜின் போட்டாங்கன்னா தெரியல. அப்பப்போ ஸ்ப்ரே அடிச்சு பேசுகிறேன் அப்படியே தண்ணி. அப்போது மக்களே நம்மளோட R1 ரெடி ஆயிடுச்சு. அப்போது விஎஸ்கேனா போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம. ஆமாம், நீங்கள் ரெடி பண்ணி வைங்கப்பா, கொஞ்சம் வந்துடுறேன்னு சொன்னேன். ஸோ என்னோட கஸ்டமரோட பையனுக்காக தான். அவர் துபாயில் இருக்கார், அங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருக்காரு. அவங்க குழந்தை இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நம்ம உடனே அசம்பிள் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. சரி ஓகே, எதுவும் வந்தால் நான் காரோ பைக்கோ நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்போம்ல. உடனே பட்டுன்னு நம்ம பேக்கிட்ட சொன்னேன். டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் இருந்துச்சு. அப்படியா? ஓகே. ஆமாம், அதில் என்னன்னா மவுத்து மேலே உட்காரல, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவரை கட் பண்ணிவிட்டு ஆல்ட்ரு பண்ணி சூப்பராக உட்கார வச்சுட்டோம். மேபி வெளியேட்டில் கொடுத்துருந்தா கூட அவங்க கொஞ்சம் 2-3 நாள் ஆகியிருப்பாங்க. நாங்கள் 2 மணி நேரம் கூட அதில் ஒரே மணி நேரத்தில் வண்டி ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எது ஒன்றுமே விஎஸ்கே மோட்டரில் பட்டாபட் பக்காவாக முடியும். ஓகே அப்போ எல்லாருக்கும் அது எல்லாமே பேக்லாம் கூல இருக்கப்போ இன்னும் சூப்பராக முடியும். ஆமாம், எல்லாருக்குமே பை கைஸ். அப்போது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய். பாய்.